கிரைட்டம் ஃபேன்ஸுக்கு வணக்கம். நான் தான் லேட்டுன்னு நினைக்கிறேன். ஐபிஎல்ல ஒரு ட்ரேட் விண்டோ சக்ஸஸ்ஃபுல்லாக நடந்து முடிஞ்சிருக்கு. நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணது ஒன்று, நடந்தது ஒன்று. பட் இருந்தாலுமே அது சாதகமா பாதகமா இந்த பட்ஜெட்டுக்கு சரியா போயிருக்கா, என்ன டீமு என்ன ஏது அப்படிங்கிறத எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டாக பார்க்கலாமா. அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்போ தான் அப்டேட் எல்லாமே எங்களை வந்து சேரும். சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எதை பற்றி பேசுகிறேன் அப்படின்னா, சிஎஸ்கே வாஷிங்டன் சுந்தர் ட்ரேடு கொஞ்சம் கூட எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒரு விஷயம் அப்படிங்கிறத சொல்லி ஆகணும். சஞ்சு சாம்சனுக்கு ட்ரேட் பண்ணுவாங்க அப்படிங்கிற விஷயம் நமக்கு தெரியும். அதுக்கும் முயற்சி செஞ்சுருக்காங்க. பட் இருந்தாலுமே ஆர்ஆர் மேனேஜ்மெண்ட் எதுவுமே பேசல அப்படிங்கிறதுனால அதை அப்படியே விட்டுட்டாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் சஞ்சு சாம்சன் மேலே காண்டு இருந்தாலுமே அக்ஷனில் விட்டுக்கிறோம் வந்து பார்த்துருங்க. அப்படி இல்லைன்னா நாங்கள் கேஷ் டு கேஷ் ட்ரேடுக்கு வந்துட்டு நாங்கள் ஒத்துக்க முடியாது. கேஷ் டு பிளேயர் ட்ரேடுக்கு நாங்கள் ஒத்துக்க முடியாது. பிளேயர் டு பிளேயர் வேணால் பண்ணிக்கலாம். உங்ககிட்ட இருந்த ஜடேஜா இல்லை சிவம் தூபே கொடுங்க, நாங்கள் வந்துட்டு சஞ்சு சாம்சன் கொடுக்குறோங்கிற மாதிரி ஒரு டீல் வச்சிருக்காங்க. அதெல்லாம் முடியாதுப்பா தம்பி அப்படிங்கிற மாதிரி விட்டுட்டாங்க. நீங்கள் அக்ஷன் விடுங்க, நாங்க பாத்துக்கிறோங்கிற மைண்ட் செட்ல தான் சென்னை சூப்பர் கிங்ஸ் இருக்காங்க. அப்படியே கட் பண்ணோம் அப்படின்னா இன்னொரு யூஸ்ஃபுல்லான ஒரு ட்ரேடா பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி ஆகணும். 3.2 crore வாஷிங்டன் சுந்தர் வந்துட்டு ஜிடில இருந்து வாங்கியிருக்காங்க. வாஷிங்டன் சுந்தர் நல்லா தாங்க பெர்ஃபார்ம் பண்ணுவாரு. மிடில் ஆர்டரை பொறுத்த வரைக்கும் ஜிடில ஒரு மேட்ச் நல்லா ஞாபகம் இருக்கு. 22 பால் சம்திங் இன்னும் ஒரு 48 ரன் க்ரூசியலான ஒரு நாக்கு ஆடி கொடுப்பாரு. எப்பவுமே ஜிடி அவங்களுடைய டாப் ஆர்டர் பொறுத்து தான் இருக்கு. அதாவது சாய் சுதர்சன் கில் அவுட் ஆயிட்டா சோடி முடிஞ்சது. மிடில் ஆர்டர் பக்கா மொக்கைன்னு நினைக்கும் போது அன்னைக்கு அவர் வந்து பண்ண கான்ட்ரிபியூஷன் செம்மையா இருந்தது. பொதுவாகவே க்ரூசியல் மேட்ச் இந்த மாதிரி ஆடக்கூடிய பிளேயர் தான். நல்ல பீக்ல இருந்த ஒரு பிளேயர். பட் இருந்தாலுமே எல்லா டீமுமே அவரை நம்பர் 6 நம்பர் 7 அனுப்பி ரொட்டேட் பண்ண ஆரம்பிச்சு அப்படியே வந்துட்டு ரொம்ப பெருசா நமக்கு தெரியாத மாதிரி போயிடுச்சு. பட் இருந்தாலுமே டீசென்டான ஒரு பேட்ஸ்மேன், செமையான ஒரு பவுலர் அப்படிங்கிற சொல்லி ஆகணும். இப்போ சிஎஸ்கே உடைய பிளான் என்ன அப்படின்னா, சேப்பாக் அப்படிங்கிறது ஸ்பின் டிராகன் விஷயம் தெரியும். ஜட்டு நூர் அகமதை மட்டுமே வச்சு போக முடியாது. ஒரு பார்ட் டைம் பவுலரோ இல்லைன்னா ஃபுல் டைம் ஒரு குட் ஸ்பின்னரோ வேணும். அப்படி பார்க்கும்போது வாஷிங்டன் சுந்தருக்கு அவங்க கொக்கி போட விஷயம் அப்படிங்கிறது சூப்பரான ஒரு விஷயம். அதுவும் 3.2 crore பட்ஜெட். அதுதான் வந்துட்டு நம்ம இந்த இடத்துல பார்க்க வேண்டிய விஷயம். ஒரு 6க்கு மேலேயோ இல்லை ஒரு 7க்கு மேலேயோ இந்த மாதிரி ஒரு ரேஞ்சில் போயிருந்தா கூட ஸோ வந்துட்டு யோசிச்சிருக்கணுமோ. ஏன்னா பட்ஜெட் அப்படிங்கிறது நம்ம கிட்ட கம்மியாக இருக்கு. 25 crore வச்சுட்டு தான் அக்ஷனுக்கு போக முடியும். அங்கே போய் நம்மளால சஞ்சு சாம்சன்லாம் வாங்க முடியுமான்னு யோசிச்சிருக்க முடியும். பட் இருந்தாலுமே இங்கே 3.2 கோடிக்கு அவங்க சீல் பண்ணியிருக்கிற விஷயம், அதுவும் வாஷிங்டன் சுந்தர ஒரு குட் பை. அவரை பொறுத்த வரைக்கும் சென்னை அவருடைய ஹோமே. பல தடவை பேசியிருக்காரு. இப்போ ரீசெண்ட் இன்டர்வியூல கூட நம்மளால பார்க்க முடிஞ்சது. ஸோ பல தடவை இந்த மாதிரி பஸ் பிரான்சைஸ் எல்லாம் வந்துட்டு கிரிக்கெட் எல்லாம் விளையாடும் போது அங்கே சேப்பாக்கில் இருக்கக்கூடிய அட்மாஸ்பியரா வேற மாதிரி இருக்கும். அதை நான் ஃபேனா இருந்தும் அனுபவிச்சிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில விஷயம் சொல்லியிருந்தாரு. அப்படி பார்க்கும்போது இந்த டீமுக்காக விளையாடுறத தவிர அவருக்கு வேற பெருமை இருக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லி ஆகணும். ஸோ அவருடைய ஃபேவரட். அது மட்டும் இல்லாமல் ஹோம் கிரவுண்டு முன்னாடியே விளையாடுறது அப்படிங்கிறது வந்துட்டு வேற லெவலில் இருக்க போகுது. ஸோ குறிப்பா அஸ்வின் அவர்கள் இல்லாத குறைய அந்த இடத்த நிரப்ப போறாரு அப்படிங்கிறதா வந்துட்டு உண்மையான விஷயம். ஸோ வாஷிங்டன் சுந்தர் பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி சொன்ன மாதிரி குட் ஸ்பின்னர். அவர் எங்க யூஸ் பண்ணலாம் அப்படின்னா ஆஃப்டர் பவர் பிளே அந்த 6 to 14 ஓவர்ஸ் அவங்களுடைய ஸ்பின் அட்டாக் இருக்கும். ஸோ அந்த ஸ்பின் அட்டாக்ல கண்டிப்பாக வாஷிங்டன் சுந்தருக்கு கொடுக்கலாம். ஸோ இருந்தும் சேப்பாக்க இன்னும் நல்லா பெட்டரா வந்துட்டு மேக் பண்ணி வச்சிருக்காங்க. அந்த பிச் அப்படிங்கிறது வேற லெவலில் ஸ்பின்னர் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கு அப்படின்னா ஸ்ட்ரெயிட்டாவே நீங்க ஃபர்ஸ்ட் ஓவர் செகண்ட் ஓவர்லேருந்தே ஸ்பின்னுக்கு கொடுக்க ஆரம்பிச்சிடலாம். ஸோ அப்படி பார்க்கும்போது யூஸ்ஃபுல் அசெட்டாக இருப்பாரு வாஷிங்டன் சுந்தர். இது போக பேட்டிங்ல எங்க யூஸ் பண்ண முடியும் சென்னை சூப்பர் கிங்ஸ்னாலேன்னு கேட்டீங்கன்னா, இப்போ ஒரு 4 ஓவரில் ஒரு 20 ரனுக்கு 3 விக்கெட் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் இருக்கு. ஸோ ஸ்கோர் கண்டிப்பாக ஒரு 170+ நம்ம அடிச்சாகணும் அப்படிங்கிற விஷயத்துல அந்த இடத்துல ஒரு ஃப்ளோட்டரா மேலே இறக்கி வாஷிங்டன் சுந்தரை யூஸ் பண்ணலாம். ஒரு நல்ல விஷயம். நம்பர் 4ல அனுப்பலாம். ஒரு டெவால் பிரேவிஸையும் ஒரு சிவம் தூபையும் கொஞ்சம் பேக்ல வச்சுட்டு நீ போய் ஃப்ரீயா ஆடு அப்படிங்கிற மாதிரி அவருக்கு அந்த ஃப்ரீடம் கொடுத்து அனுப்பலாம். ஸோ ஃப்ரீடமான ஒரு பேட்ஸ்மேன் அப்படிங்கிற சொல்லி ஆகணும். அவருக்கு ப்ரெஷர் கிடையாது. அவர் போய் ஒரு 10 பால்ல 20 ரன் 25 ரன் அடிச்சு கொடுத்தாலுமே அது டீமுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு ரோல் பிளே பண்ணக்கூடிய ஒரு ஆள் தான் வாஷிங்டன் சுந்தர். அந்த மாதிரி ரோல் சிஎஸ்கேக்கு நீடு இருக்கு. இப்போ பாத்தீங்க அப்படின்னா மேல ருத்ராஜ் கைக்வாட், ஆயுஷ் மாத்ரே, நம்பர் 3 இன்னும் கன்ஃபார்ம் ஆகல. நம்பர் 4 டெவால் பிரேவிஸ், அதுக்கப்புறம் சிவம் தூபே, அதுக்கப்புறம் ஜடேஜா, இந்த மாதிரியான பிளேஸ் தான் போயிட்டு இருக்கு. உருவில் பட்டேல் வேற இருக்காரு. ஸோ இந்த சமயத்தில் ஒரு ஃப்ளோட்டர் இருக்கிறதுனால என்ன ஒரு பெனிஃபிட் அப்படின்னா, இவரை வந்துட்டு நீங்க இம்பாக்ட் பிளேயராகவும் கொண்டு வந்து ஸ்பின்னும் போட வச்சுட்டு பேட்டிங்கும் ஆடிக்கலாம். அட் சேம் டைம் ரொம்ப முக்கியமாக நான் சொன்ன மாதிரி இந்த ஃப்ளோட்டிங் நம்பர் 4 நம்பர் 5ல ஒரு சீக்கிரம் விக்கெட் போயிடுச்சு. ஒரு 5 ஓவருக்குள்ளேயே 4 விக்கெட் பக்கம் விட்டாங்க. இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல மூவ் பண்ணி கொண்டு போறதுக்கு ஒரு சூப்பரான பேட்ஸ்மேன், ஒரு ஜடேஜா மாதிரி ஒரு பேட்ஸ்மேனா இருப்பாருங்கிறதுலயோ எந்த விதமான மாற்றம் கிடையாது. அது போக நூர் அகமதை மட்டுமே நம்பி நம்ம இருக்க முடியாது. அவருக்கு ஒரு இன்ஜுரி இல்ல ஃபார்ம் அவுட் அப்படின்னா அவருக்கு பதிலாக பேக்கப் தேடணும். அந்த சமயத்திலையும் நம்ம கிட்ட இந்தியன் பவுலராகவே இவர் இருக்காரு அப்படிங்கிறதுனால ஸோ அவருடைய ஸ்கில்ல கண்டிப்பாக 70 to 80% பக்கம் வந்துட்டு இவர் பூர்த்தி செஞ்சிருவாரு. அண்ட் பேட்டிங் அவரோட பயங்கரமானமே ஆடுவாருங்கிறதுனால வாஷிங்டன் சுந்தர் இந்த பிரைஸுக்கு ஒரு குட் பை அப்படிங்கிற மாதிரி தான் நான் சொல்வேன். நிறைய பேர் எதுக்குப்பா வாஷிங்டன் சுந்தர் அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டிருந்தீங்க. பட் தேவை சேப்பாக்க பொறுத்த வரைக்கும் ஸ்பின்னர்ஸ் தேவை. ஆக்ஷனில் எவ்வளோ ஸ்பின்னர்ஸ் வரப்போறாங்கன்னு தெரியாது. அவ்வளோ குவாலிட்டியான ஸ்பின்னர்ஸ் இருக்க போறாங்கன்னு தெரியாது. இந்தியன் சைடில் அவ்வளோ குவாலிட்டி ஸ்பின்னர்ஸ் கிடையவே கிடையாது. எல்லாமே சின்ன பசங்க தான் இருக்கிறாங்க அப்படிங்கிற சமயத்தில் ஸோ ஆல்ரெடி இன்டர்நேஷனல் எக்ஸ்பீரியன்ஸ்
எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு பவுலர் நம்ம கிட்ட இருக்கிறது நல்ல விஷயம் தான். ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி நூரகம் அதை மட்டுமே நம்பி இல்லாமல் அவருக்கு ஏதாவது இன்ஜுரி ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா கூட இவரை அனுப்பலாம். அதனால நமக்கு ஒரு ஃபாரின் ஸ்லாட் 100வது பதிலாக இவர் அனுப்புறதுனால ஃபாரின் ஸ்லாட் மிச்சமாகும். அங்கே நீங்கள் ஒரு ஆல்ரவுண்டர் எடுத்து ஆடலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய பெனிஃபிட் அப்படிங்கிறது இருக்கு. சிஎஸ்கே இந்த பட்ஜெட்டில் டக்குன்னு ஒரு ட்ரேடை முடிச்சது நல்ல விஷயம் தான். இன்னும் அஃபீஷியலாக சிஎஸ்கே சைட்லேருந்து அனௌன்ஸ் பண்ணல அப்படின்னா கூட ஆல்ரெடி பல சேனலில் பல விதமான கன்ஃபர்மேஷன் கிடைச்சாச்சு. அவர் வந்துட்டாருங்க, 3.2 கோடிக்கு ட்ரேடு முடிஞ்சது, அனௌன்ஸ் பண்ணுவாங்க நவம்பர் 15 நீங்கள் கண்ணால் பார்க்க முடியும். லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச். இதை பற்றின உங்களுடைய கருத்துக்கள் என்னவோ அதை தாராளமாக கமெண்ட்ல சொல்லலாம். தொடர்ந்து அப்படி இருக்க சேனலோட நினைச்சிருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.